welcome back to my channel JS Rock. இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு இந்த மாதிரி வேஸ்ட் பாக்ஸை ரீயூஸ் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எல்லா சைட்ஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, நான் இந்த எல்லா சைட்ஸையும் கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு உங்ககிட்ட கலர் பேப்பரோ A4 ஷீட் இருந்தா கூட பரவாயில்ல. இப்ப நம்ம இதை வச்சு எல்லாத்தையும் சரவுண்ட் பண்ணிக்கலாம். அது நம்ம ஃபெவிஸ்டிக் போட்டு கூட ஒட்டிக்கலாம். இங்க பாருங்க, இப்ப நான் வந்து இந்த எண்டு ஒட்டிட்டேன். அப்படியே நம்ம இந்த எண்டும் ஒட்டிக்கலாம். அப்படியே ஒவ்வொரு சைடா நம்ம ஒட்டிக்கலாம். கம் போட்டு ஃபெவிஸ்டிக் இருந்ததுன்னா கூட ஃபெவிஸ்டிக் போட்டு கூட ஒட்டிக்கலாம். நான் ஃபெவிகால் போட்டு ஒட்டுறேன். இப்ப பாருங்க, ஒரு A4 ஷீட் இந்த சைஸ் தான் வரும். அதனால நம்ம செகண்ட் A4 ஷீட் எடுத்துக்கலாம். இவ்வளவுதான் வரும். இப்ப நம்ம இந்த செகண்ட் A4 ஷீட்டையும் நம்ம இப்படி ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் க்ளூ அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து இதையும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இப்போ ஸ்டிக் பண்ணிட்டேன். ஆனால் எண்ட் இந்த மாதிரி நம்ம ஒட்டிருக்கோம்னு தெரியக்கூடாது. அந்த மாதிரி நீட்டாக ஸ்டிக் பண்ணணும். நல்லா கரெக்டாக ஸ்டிக் பண்ணாதான் அது அளவா வரும். அதுக்கப்புறமா நம்ம இப்போ செகண்ட் சைடும் இதையும் நம்ம பண்ணி முடிச்சிடலாம். உங்ககிட்ட கலர் பேப்பர் இருந்தா கூட பண்ணிக்கலாம். ஆனா A4 ஷீட் கரெக்டா சைஸ் வரும். அதனாலதான் நான் A4 ஷீட் யூஸ் பண்றேன். இந்த சைட் கார்னர்ஸ்ல கொஞ்சோண்டு இருக்கு, இந்த பேப்பர்ஸ் லெஃப்டா இருக்கு. அதனால நான் அதையும் ஒட்டிக்க போறேன். ஓகே, ஒட்டியாச்சுப்பா. நல்லா ஸ்ட்ராங்கா நிக்கிற மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்ப பாருங்க, நம்ம இதை வந்து இந்த மாதிரி ஃபுல்லா சரவுண்ட் பண்ணிக்கிட்டோம். இப்ப பாருங்க, நான் இதை மட்டும் கட் பண்ணிக்கிட்டேன், அந்த ஒரே ஒரு சைட. நம்ம இப்ப வந்து இதை எடுத்து உள்ளேக்கா ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்ப பாருங்க, நான் இந்த மாதிரி 2 சைட் பண்ணிட்டேன். இந்த மீதி எக்ஸஸா இருக்கிற பேப்பரை உள்ள நம்ம அப்படியே எடுத்து ஒட்டிடணும். இப்ப நம்ம இது செகண்ட் பேப்பரோட எண்டனால இதையும் நம்ம அப்படியே சேர்த்து ஒட்டிடலாம். இப்ப நான் வந்து எல்லா எண்டையும் இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டேன். இதுக்குள்ள எடுத்து எக்ஸஸா இருக்கிற பேப்பர்ஸ் எல்லாத்தையும் இப்படி ஒட்டிட்டேன். இப்ப நம்ம வந்து கட் பண்ண எட்ஜஸ் எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த சைட்ஸ் எட்ஜஸ் அதெல்லாம் கட் பண்ணோம் இல்லையா, இதை வந்து நம்ம இப்ப இந்த நடுவுல பென்சில் ஸ்டாண்ட் மாதிரி ஆக்க போறோம். இப்ப நான் உள்ள வந்து செலோ டேப் போட்டு நல்லா ஒட்டிட்டேன். இங்க பாருங்க, இந்த எட்ஜுக்கும் இந்த எட்ஜுக்கும் கரெக்டா ஒட்டணும். இப்ப நான் ஒன்னு இந்த மாதிரி வச்சிருக்கேன். இப்ப நம்ம இதையும் டேப் போட்டு நல்லா ஒட்டிடலாம். இப்ப நான் வந்து இந்த எண்டையும் நல்லா டேப் போட்டு ஒட்டிட்டேன். இப்ப நம்ம இதை டெக்கரேஷன் பண்ண போறோம். அதுக்கு வந்து மீதி 2 எட்ஜ் இருக்கு இல்லையா, இப்ப நம்ம வந்து இதை காது மாதிரி கட் பண்ண போறோம். இதை இப்ப நம்ம வந்து 2 காது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதுக்கு நடுவுல வந்து ஒயிட் பேப்பர்ல ஒரு குட்டியா ஒரு நீட்டா விங் மாதிரி ஒரு ஃப்ளவர் பெட்டல் மாதிரி ஒன்னு பண்ண போறோம். இப்ப இந்த மாதிரி நம்ம பெட்டல் மாதிரி ஒன்னு கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இப்ப நம்ம வந்து அதுல வந்து கம் போட்டு அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். இப்ப நான் வந்து ஒட்டிட்டேன். இப்ப நம்ம இந்த இயர் பண்ணதை நம்ம ஒரே ஒரு இந்த மாதிரி ஒரு ஃப்ரண்ட் சைடோ பேக் சைடோ இந்த மாதிரி எடுத்து உங்களுக்கு என்ன சைடு வேணுமோ அந்த மாதிரி இந்த இடத்துல இப்படி ஒட்டிக்கலாம்.
கியூட்டான பென்சில் ஸ்டாண்ட் வந்து இப்ப ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க நம்ம பண்ண இயர்ஸ் அண்ட் நான் இப்ப வந்து இதுக்கு ஃபேஸ் மாதிரி ஒண்ணு பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அப்ப நல்லா கியூட்டா இருக்கும் பார்க்க. இதுல வந்து நீங்க வந்து பென்சில்ஸ், பெயிண்ட், பிரஷஸ், அப்படி உங்களுக்கு ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் கூட எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கலாம். Thanks for watching this video guys. Bye bye.